கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அழகான ராட்சசி பகுதி 12 பார்க்கலாமா? உங்கள் மகள் கூறினாளா நான் அவளை காதலிப்பதாக என்று உணர்ச்சியற்ற குரலில் வினவியவன் தொடர்ந்து, சார், இந்த போட்டோ முற்றிலும் பொய்யான ஒன்று. உங்கள் மகளுக்கும் எனக்கும் இடையில் எந்த கன்றாவியும் இல்லை என்று சுஜியை சந்தித்ததிலிருந்து ஆரம்பித்து பஸ்ஸில் நடந்த கலாட்டா வரை அனைத்தையும் தெரிவித்தான். உங்கள் மகளை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீர்களே சார், அதற்கு மேல் விளக்கம் எதற்கு? 4 முறை நடந்திருக்கும் எங்கள் சந்திப்பு, அதற்கு மேல் எதுவுமே இல்லை என்று முடித்துவிட, எதுவுமே இல்லையா? என் மகளின் வாழ்க்கை வீணாகிவிட்டதே தம்பி. அவளுக்கு திருமணம் முடிவாகி இருந்தது. இந்த புகைப்படங்களினால் திருமணத்தை நிறுத்திவிட்டனர் மாப்பிள்ளை வீட்டார். சொந்த பந்தங்களோடு வீட்டிற்கு வந்து என் மகளை திட்டி அவமானப்படுத்தி வீண்பழையை செலுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அவர் கூறியதை கேட்டு சுஜிக்கு திருமணமா என்று திகைத்த ஷியாம் பின் அவரை சமாதானப்படுத்தும் விதமாக, சார், இந்த போட்டோ யார் எதற்காக அனுப்பியிருக்கிறார்கள், அவர்களது நோக்கம் என்ன என்பதை நிச்சயம் நான் கண்டுபிடிக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என கூற, அவரோ விரக்தி புன்னகையை வெளியிட்டு, யார், ஏன், எதற்காக என்று ஆராய்ந்து பார்த்து என்ன பிரயோஜனம் தம்பி? இவற்றால் நின்று போன என் மகளின் திருமணமும் சூதுவாதற்ற என் பெண்ணின் மீது ஏற்பட்டிருக்கும் இந்த அவப்பெயரும் மாறவா போகிறது? தனது அறிவினால், அழகான பேச்சினால் அனைவரிடமும் புத்திசாலி, நல்லவள் என்று பெயர் வாங்கியவள் அவள். இதுவரை எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா என்று கதற, உணர்ச்சி துடைத்த முகத்துடன் அமைதியாக சலனமற்று அமர்ந்திருந்தான் ஷியாம். தன் போக்கில் புலம்பிக் கொண்டிருந்தவர் பின் ஆவேசத்துடன் அவன் புறம் திரும்பி, இவையெல்லாம் எதனால் நிகழ்ந்தது தம்பி? இந்த போட்டோவினால், உங்களுடன் ஏற்பட்ட பழக்கத்தினால். மகிழ்ச்சியாக கவலையற்று திரிந்தவளின் வாழ்வில் முதன்முறையாக விதி விளையாடிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கூறுவது அனைத்தும் சரிதான் தம்பி. இருவர் மீதும் எந்த தவறும் இல்லை என்பது வரையில் சரி. ஆனால் இப்போது என் மகளின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டு விட்டதே. என் மகளிற்கு தெரிந்தால் நிச்சயம் கவலைப்பட மாட்டாள். இதற்கு வருத்தமா டாடி என்று என்னையே சமாதானப்படுத்த பார்ப்பாள். அதன்பின் திருமணம் என்ற சடங்கையே வெறுத்து விடுவாள். அவளிடம் அப்படி ஒரு மாற்றத்தை பார்ப்பதற்காகவா தம்பி அப்படி சீராட்டி வளர்த்தேன் என்றவரை பாவமாக பார்த்து, சார், எடுத்து கூறினால் நம்புவார்கள் சார் என்றான் ஷியாம். அவன் கூறியதற்கு மறுத்து தலையாட்டியவர் தொடர்ந்து, எத்தனை பேர் விளக்கத்தை ஏற்பார்கள் ஷியாம்? சாத்தியமான விஷயமா? நீங்கள் ஆண் பிள்ளை, பணக்காரர் வேறு. நீங்கள் என்ன செய்தாலும் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அப்படியல்ல. தவறே செய்யவில்லை என்றாலும் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அதிலும் பெண் பிள்ளைகள் என்றால் கேட்கவே வேண்டாம். நானும் புரட்சிகரமாக பேசுபவன்தான் தம்பி. ஆனால் என் பெண்ணுடைய வாழ்க்கை என்று வருகையில் என்னால் எனது கொள்கையை கடைபிடிக்க முடியவில்லையே. பாசம் கண்ணை மறைத்து விடுகிறது என்று அவர் கண் கலங்கினார். கவலைப்படாதீர்கள் சார், இந்த மாப்பிள்ளை இல்லை என்றால் என்ன? உங்கள் மகளை பற்றி புரிந்து கொண்ட ஒருவன் நிச்சயம் வருவான். பிரியா மிகவும் நல்லவள், எனக்கு தெரியும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று அக்கறையுடன் ஆறுதல் படுத்தியவனை நிமிர்ந்து நோக்கியவர், அப்படியானால் நீங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று வினவினார். சட்டென திகைப்புற்று அவரை நோக்கிய ஷியாம், என்ன என்ன சார் சொல்கிறீர்கள் என்று திகைப்பு மாறாமல் வினவினான். ஆமாம், உன்னால் தானே என் மகளுக்கு இப்படியொரு நிலைமை. உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தால் அவள் இப்படி ஒரு கதிக்கு ஆளாக நேர்ந்திருக்குமா? உன்னால் சீரழிந்த ஒரு பெண்ணின் வாழ்வை நீயே நேராக்குவதுதான் நியாயம். எத்தனை பேரிடம் இந்த புகைப்படம் உண்மையல்ல, பொய் என்று நிரூபிப்பேன்? என் மகளின் ஒழுக்கத்தை ஏலம் விட சொல்கிறாயா என்று ஆவேசமாக கத்தியவர் அவன் சற்றும் எதிர்பார்க்காத விதமாய் அவனது காலில் விழுந்தார். இதை முற்றிலும் எதிர்பார்த்திராத ஷியாம் பதறி விலகி அவரை தூக்கி நிறுத்த, அவரோ அவனை கையெடுத்து கும்பிட்டு கண்ணீருடன், இதற்கு மேல் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை தம்பி. என் மகளது எதிர்காலம் வளமாக இருக்க வேண்டும். தினம் தினம் நான் கடவுளிடம் பிரார்த்திக்கும் ஒன்று இது மட்டும்தான். யாரிடமும் எடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து திருமணம் செய்வதை என் மகள் நிச்சயம் விரும்ப மாட்டாள். அவள் காலம் முழுதும் கன்னியாக இருப்பதை பார்க்க நான் உயிருடன் இருக்க மாட்டேன். என் மகளின் வாழ்வு உங்கள் கையில்தான் இருக்கிறது. நல்ல முடிவை சொல்லுங்கள், நான் வருகிறேன் என கூறிவிட்டு சென்று விட்டார் மகாலிங்கம். அவர் சென்ற பின் சுற்றி நடப்பதை உணர்ந்து கொள்ள முடியாமல் மேஜையின் மீது கிடந்த போட்டோக்களை வெறித்தபடி திகைத்து அமர்ந்திருந்த ஷியாம்
வெகுநேரமாக தன் செல்போன் அழைப்பை கேட்டு நடப்பிற்கு வந்தான். தந்தையிடமிருந்து வந்த அழைப்பு என்றதும், சொல்லுங்கள் டாடி என்றான். ஷாம், எங்கே இருக்கிறாய்? அலுவலகத்தில் தானே? உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். இப்போதே வீட்டிற்கு வா என கூறிவிட்டு கட் செய்தார். சுஜியின் தந்தையின் வரவால் ஏற்கனவே குழம்பி போயிருந்த ஷியாம் ராஜாராமனின் இந்த அழைப்பை கேட்டு மேலும் குழம்பியபடி வீட்டிற்கு கிளம்பினான். ஷியாம் சுஜி சேர்ந்திருந்த புகைப்படங்களை சுஜியின் மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் தன் வீட்டிற்கும் சேர்ந்தேதான் போஸ்ட் செய்திருந்தான் ஸ்ரீதர். மாப்பிள்ளை வீட்டாரின் கையில் கிடைத்த அதே நேரம் அந்த புகைப்படங்கள் அனைத்தும் ஷியாமின் வீட்டையும் அடைந்திருந்தன. அன்றைய தபால்கள் அனைத்தையும் பிரித்து பார்த்து கொண்டிருந்த ராஜாராமன் வித்தியாசமாக உரையிடப்பட்டிருந்த அந்த கடிதத்தை முதலில் பிரித்தார். உள்ளே இருந்த புகைப்படங்களை பார்த்தவரின் விழிகள் வியப்பில் மூழ்கின. ஷியாமின் தோளில் சாய்ந்தபடி நின்று கொண்டிருந்த அந்த பெண் சுஜிப்ரியாவா என்றெண்ணியவருக்கு மகிழ்ச்சியும் சந்தேகமும் ஒரு சேர எழுந்தது. ஷியாம் இவளை காதலிக்கிறான் என்றால் இதுவரை ஏன் வெளிப்படுத்தவில்லை? இந்த புகைப்படங்களை அனுப்பியவனின் நோக்கம் என்ன என்று யோசித்தவருக்கு இது நிச்சயம் உண்மையாக இருக்கும் என்று தோன்றவில்லை. ஏனென்றால் பெண்கள் பக்கம் திரும்பியும் பார்க்காத சாமியார் ஷியாம் காதலிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த புகைப்படம், இருவரும் காதலர்களைப் போலல்லவா காட்சி தருகிறார்கள். அப்படியே இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஷியாம் எதற்காக இதை வீட்டினரிடம் மலைப்படுத்தவில்லை? தாடையை தடவியபடி யோசனையில் மூழ்கியவரை டாடி டாடி என்று உலுக்கிய அனு காஃபி என்று நீட்டினாள். தீவிரமான யோசனையில் இருந்தவரை வித்தியாசமாக பார்த்தபடி, என்ன டாடி, என்னவாயிற்று? கூப்பிடுவது கூட தெரியாமல் யோசனையில் ஆழ்ந்து விட்டீர்கள். கையில் என்ன போட்டோ? யாருடையது என்றபடி அவர் கையில் இருந்த போட்டோவை பிடுங்கி பார்வையிட்டவள் அதில் தெரிந்த உருவங்களைக் கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். அம்மா, அண்ணாவுக்கும் அன்னிக்கும் இடையே இருந்த பிரச்சனை தீர்ந்துவிட்டது போலும். இருவருடைய ரொமான்ஸை பாருங்கள் இங்கே. இப்போதுதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதம்மா. நான் நினைத்தபடியே அண்ணாவும் அண்ணியும் ஜோடி சேரப் போகிறார்கள் என்று குதித்துக் கொண்டிருந்தவளை உஷ் அப்பாடி என்று சீதா அடக்க முயன்றி தோற்று போக அணு கூறிய அத்தனையையும் கேட்டு மேலும் திகைத்த ராஜாராமன், அனு நீ என்ன சொல்கிறாய்? ஷியாம் சுஜியை விரும்புகிறானா என்று வினவினார். தந்தை முன்பு உளறிக் கொட்டி விட்டதை எண்ணி நாக்கை கடித்து கொண்டவளை கோபத்துடன் நோக்கிய ராஜாராமன், அனு என்ன நடந்தது? என்ன நடக்கிறது? உனக்கும் அம்மாவுக்கும் எல்லாம் தெரியுமா? ஏன் என்னிடம் மறைத்தீர்கள் என்று கேள்விகளை அடுக்க, அது வந்து டாடி என்று முதலில் தயங்கிய அனு ஆரம்பத்தில் சுஜியை கண்டதிலிருந்து ஆரம்பித்து அதன் பின் சுஜியிடம் நட்பு கொண்டு இருவரை பற்றியும் தெரிந்து கொள்ள முயன்றது வரை அனைத்தையும் கூறி முடித்தாள். அவர்கள் இருவருக்கும் ஏதோ பிரச்சனை இருந்தது டாடி. எப்போதும் சண்டையிட்ட வண்ணம் திரிந்து கொண்டிருந்தார்கள். சுஜிக்கு திருமணம் முடிவாகி இருப்பதாக தெரிவித்தாள். அதன் பின்தான் அண்ணன் சமாதானமாகி இருப்பான் என்று நினைக்கிறேன். இந்த புகைப்படங்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது என்று குதூகலித்தவளிடம், ஆனால் இதை யார் அனுப்பினார்கள்? அனுப்பியவரின் நோக்கம் என்ன என்பது தெரியவில்லையே அனு என்று ராஜாராமன் கூற, டாடி அதை அனுப்பியது யார் என்று தெரிந்தால் நான் கோவில் கட்டி கும்பிடுவேன். நாங்கள் எங்கள் வாழ்வில் முன்னேறும் வரை திருமணம் வேண்டாம் என்றிருந்த அண்ணனை நம்பளிக்கு கொண்டு வர இந்த போட்டோ உதவியதற்காக நன்றிதான் கூற வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அண்ணனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பது கஷ்டம் டாடி. இன்னும் சில நாட்கள் செல்லட்டும் என்று இழுத்தடித்துக் கொண்டுதான் இருப்பான். இப்போதே இருவரையும் அழையுங்கள் டாடி. உண்மையை அவர்களின் வாயிலிருந்தே கேட்போம். நான் சுஜியை அழைக்கிறேன், நீங்கள் அண்ணனை கூப்பிடுங்கள் என கூறிவிட்டு தனது செல்போனை எடுத்தாள். பல நாட்களாக தகவலற்று போன அணுவிடமிருந்து வந்த அழைப்பை மறுக்க முடியாமல் உடனே வருவதாக கூறி கிளம்பிவிட்டாள் சுஜி. ஷியாம் தனது வீட்டினுள் நுழைகையில் தனது வண்டியை ஸ்டார்ட் போட்டபடி சுஜி நின்று கொண்டிருந்தாள். அவனை கண்டதும் புன்னகைக்கலாமா வேண்டாமா என்று பட்டிமன்றம் நடத்தி ஒரு வழியாக நிமிர்ந்து அவன் விழிகளை சந்திக்கையில் அவனோ அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான். ஏன் இப்படி பார்க்கிறான் என்று அவள் குழம்பிய வேளையில் அவன் வேறுவிதமான எண்ணங்களோடு குழம்பிக் கொண்டிருந்தான். இவளது திருமணம் நின்றுவிட்ட விஷயம் இவளுக்கு தெரியுமா? எப்போதும் இருக்கும் அந்த புன்னகையுடனே நிற்கிறாளே, அப்படியானால் புகைப்பட விஷயம் இவளது செவிகளுக்கு இன்னும் எட்டவில்லை போலும் என்று எண்ணிய ஷியாம் வரவேற்பான புன்னகையை உதிர்த்துவிட்டு அவளுடனே வீட்டிற்குள் நுழைந்தான். ஜோடியாக வந்த இருவரையும் கண்டு மூவரும் மகிழ்ச்சியுடன் பார்வை பரிமாற்றம் செய்து கொண்டனர். உள்ளே வந்ததும், அனு எப்படி இருக்கிறாய்? உடனடியாக வருமாறு நீ அழைத்ததும் என்னவோ ஏதோ என்று நான் பயந்து விட்டேன். அன்று போல் காய்ச்சல் ஏதுமில்லையே என்று அக்கறையுடன் விசாரிக்க
அதற்கு அனு பதில் கூறி முன் குறுக்கிட்ட ராஜாராமன், பயப்படும் அளவிற்கு துக்க செய்தியை நாங்கள் கூறப்போவதில்லை சுஜிமா. சந்தோஷமான செய்தி சொல்லப் போகிறோம். மிக மிக சந்தோஷமான செய்தி. முக்கியமாக உனக்கு எனக் கூற. சந்தோஷமான செய்தியா என்று விழிவிரித்த சுஜி என்ன என்பது போல் நோக்க, அவரோ அவளை பார்த்து நகைத்துவிட்டு மகனின் புறம் திரும்பி, ஷாம், இத்தனை நாட்களாக இதையும் எங்களிடமிருந்து மறைத்தாய்? தம்பி தங்கையின் நல்வாழ்விற்காகத்தானே? இருவருக்காக நீ உன் ஆசைகளை ஒத்திப்போட வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. ஒரு நல்ல காரணத்திற்காக நீ மறைத்தாய் என்பதினால் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று மேலும் சிரித்தவரிடம், என்ன மறைத்தேன் என்று கேட்க நான் எழுந்தாலும் விஷயத்தை ஒருவாறு யூகித்து அமைதியாக நின்றிருந்தான் ஷியாம். அவனது கவனமெல்லாம் சுஜிப்ரியாவின் மீது படிந்திருந்தது. அவர் கூறிய எதுவும் புரியாமல் பேந்த பேந்த விழித்தபடி நின்றிருந்த சுஜியிடம், நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையம்மா. எங்கள் பிரபுவின் விருப்பத்திற்கு நாங்கள் ஒரு நாளும் தடை கூறியதே இல்லை. என் மனைவி மகள் அனைவருக்குமே இதில் பரிபூர்ண சம்மதம் இருக்கிறது எனக் கூற, ஒன்றுமே விளங்காமல் தலையை பீத்து கொண்ட சுஜி, எதில் என்று ஒரு கேள்வியை கேட்டு வைக்க, அதற்கு கலகலவென்று சிரித்த அனு, இப்போதும் எதுவுமே தெரியாததைப் போல் நிற்பதை பாருங்கள் டாடி. இருவருக்கும் ஆஸ்கார் கொடுக்கலாம். சுஜி, இனியும் மறைத்து என்னை கலங்கடிக்காதீர்கள். எதில் என்றா கேட்டீர்கள்? இதோ பாருங்கள், இதில்தான் என கூறி சிரிக்க, அவள் கையில் இருந்த புகைப்படத்தைக் கண்டு ஸ்தம்பித்து விட்டாள் சுஜி. அவ்வளவு நேரமாக அவள் முகத்தில் நிலைத்திருந்த புன்னகை மறைந்து இருள் சூழ்ந்து விட்டதை உணர்ந்த ஷியாம் எதை பற்றியும் சிந்திக்காமல் சட்டென்று அவள் கையை பற்றி, ஆமாம் டாடி, நானும் சுஜியும் ஒருவரையொருவர் நேசிக்கிறோம். இத்தனை நாட்களாக மறைத்ததற்கு மன்னித்து விடுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறி முடிக்க, அவனது பதிலை கேட்டு துள்ளி குதித்து, ஹை, அண்ணன் திருமணத்திற்கு சம்மதித்து விட்டான், கன்கிராட்ஸ் அண்ணி என்று கைப்பற்றி உலுக்கிய அணுவின் தொடுகையை கூட உணராமல் திகைப்பில் வாயடைத்து போய் செய்வதறியாத சுஜி ஷியாமை நோக்க, அவளது கையை இறுக பற்றியபடி நின்று கொண்டிருந்த ஷியாமும் அப்போது அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணன் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டான் என்று துள்ளி குதித்துக் கொண்டிருந்த அணுவை கண்டு மிரண்டு விழித்தபடி தன் கையை பற்றியபடி நின்று கொண்டிருந்த ஷியாமை நோக்கினாள் சுஜி. அவன் சலனமற்றிருப்பதைக் கண்டு திகைத்து பற்களை கடித்தபடி, என்ன உளறல் இது? நான் எப்போது உங்களை காதலிப்பதாக கூறினேன்? எனக்கு ஏற்கனவே திருமணம் நிச்சயமாகிவிட்டது. தயவு செய்து இந்த உண்மையை உங்கள் பெற்றோரிடம் கூறிவிடுங்கள், அல்லது என்னையேனும் கூறவிடுங்கள் என கூறியபடி அவனிடம் சிக்கியிருந்த கைகளை விடுவிக்க முயன்றாள். அவனோ அவள் கையை மேலும் இறுக பற்றி, சுஜு, வேண்டாம், அப்படியேதும் செய்து வைத்து விடாதே. நான் சொல்வதை கேள். சிறிது நேரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இரு. அம்மா நம்மை கவனிக்கிறார்கள் என்று முணுமுணுத்த வேளையில் சீதா சுஜியின் அருகே வந்து, இங்கே வாமா, எத்தனை நாட்களாக இதற்காக காத்திருந்தோம் தெரியுமா என்றபடி அழைத்து செல்ல, ஷியாமை திரும்பி பார்த்தபடி அவருடன் சென்றமர்ந்தாள். அம்மா, அண்ணி முகத்தை பார். அண்ணன் கையை விட மனமில்லை போலும். அண்ணா, நீயும் அண்ணி அருகிலேயே அமரலாம், வா என்று அவனை இழுத்து சுஜியின் அருகில் அமர வைத்தாள். எரிச்சலுடன் தலை குனிந்தவளை நிமிர்த்து, ஆமாம்மா, இந்த நாளுக்காகத்தான் நானும் அணுவும் வெகு நாட்களாக காத்திருந்தோம். நீ முதலாக எங்கள் வீட்டிற்கு வந்தபோது கோபமாக நீ ஷியாமிடம் பேசிய போதே ஓரளவு யூகித்திருந்தோம். அதன் பின்தான் அணு உன் வண்டி நம்பரை வைத்து உன் வீட்டை கண்டறிந்து உன்னுடன் பழகி கடைசியில் நாங்கள் நினைத்தவாறு உங்கள் சண்டையை தீர்த்து இருவரையும் சேர்த்து வைத்து விட்டாள் என கூற, அட பாவிகளா, குடும்பமே இப்படியா என்றவாறு ஷியாமை சுஜி முறைக்க, அவனோ அப்படி பார்க்காதே, எனக்கும் இப்போதுதான் தெரியும் என்றான். அன்னை கூறியதை சிரித்தபடியே கேட்டுக்கொண்டிருந்த அனு சுஜியிடம், ஆமாம் சுஜி, நீங்கள் அண்ணனுடன் ஏதோ சண்டையில் இருக்கிறீர்கள் என்று நினைத்தோம். அதை என்னவென்று கண்டுபிடித்து இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டுமென்று எண்ணினேன் நான். ஏனென்றால் அண்ணன் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்பவன். அவனுக்காக ஏதேனும் செய்ய எண்ணினேன். அதனால்தான் உங்கள் வீட்டை கண்டுபிடித்து உங்களுடன் பழகினேன். ஆனால் பிரியா, உங்களுடன் பழகிய பின்பு நீங்கள்தான் அண்ணனுக்கு ஏற்றவர் என்று முடிவு செய்துவிட்டேன். ஆன்டி, அங்குள், சக்தி என்று அனைவருமே நல்ல குணமுடையவர்களாக என் குடும்பத்திற்கு ஏற்றவர்களாக தெரிந்தீர்கள். இருவரில் யார் அதிர்ஷ்டசாலி என்றே கூற முடியாது. உங்கள் இருவருக்கும் அப்படியொரு குணம். அண்ணா, உன்னிடம் ஆரம்பத்திலேயே இதை பற்றி தெரிவிக்காதது தப்புதான். நான் கூறியிருந்தால் நீயும் ஸ்ரீதரும் செட்டிலாக வேண்டும் அனுமா, அதன் பின்தான் என் கல்யாணம் என கூறி என்னை சமாளித்திருப்பாய். எங்கள் இருவரின் நலனுக்காக நீ உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை அண்ணா. அன்னியுடன் சந்தோஷமாக வாழலாம் என கூற, இவளுடன்
சந்தோஷமாக. நான் ஆண்டவா என்று இவளை சந்தித்தேனோ அன்றிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அனு, நீ படிப்பதைத் தவிர அனைத்து வேலையும் செய்கிறாயே, உன்னை இப்படியெல்லாம் மனதுக்குள் எண்ணினாலும் வெளியே எதையும் வெளிப்படுத்த முடியவில்லை அவனால். வேறு வழியில்லாமல் தங்கையிடம் இழித்து வைத்தான். தன் அருகில் அமர்ந்திருந்த சுஜிப்ரியாவின் உஷ்ணமான பார்வையை வேறு சமாளித்தாக வேண்டிய தன் தலையெழுத்தை எண்ணி எப்போதடா இங்கே இருந்து நகரலாம் என்றபடியே அமர்ந்திருந்தவன் அன்னையிடம், அம்மா, நீங்கள் பேசியது போதும். உங்கள் மருமகள் வாழ்நாள் முழுதும் நம் வீட்டில்தான் இருக்கப் போகிறாள். பிறகு பேசிக்கொள்ளுங்கள். நான் அவளை வீட்டில் விட்டுவிட்டு வருகிறேன் என கூறியவனிடம் சலித்து கொண்ட சீதா, என்ன தம்பி, நீதான் வேலை வேலை என்று அலைந்து கொண்டு என்னுடன் அமர்ந்து 4 வார்த்தை பேச யோசிப்பாய். இப்போது என் மருமகளையும் என்னுடன் பேச விடாமல் பண்ணுகிறாயே என்றார். 4 வார்த்தை என்ன, விட்டால் 400 வார்த்தைகள் கூட பேசுவாள். ஆனால் அதன் பின் வரப்போகும் பிரச்சனையை யார் சமாளிப்பது? இல்லம்மா, இருவருக்கும் அவசரமான வேலை இருக்கிறது, செல்கிறோம் என்றபடி பதிலை எதிர்பாராமல் சுஜியின் கையை பற்றி இழுத்து கொண்டு வெளியேறினான். அவனது வீட்டை விட்டு சற்று தூரம் வந்ததும் கையை உருவிக்கொண்டவள் கோபமாக அவனிடம், நீங்கள் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த போட்டோ யார் அனுப்பியது? என்னை காதலிப்பதாக ஏன் பொய் கூறினீர்கள்? உங்கள் தங்கை என்னிடம் திட்டமிட்டுதான் பழகினாளா? எதற்காக இந்த நாடகம்? கடவுளே, பதில் கூறுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் தம்பியின் தவறை சுட்டி காட்டியதற்குத்தான் பழிவாங்க திட்டமிட்டீர்களா? யார் அந்த புகைப்படத்தை அனுப்பியது? சொல்லுங்கள் என்று தன் சட்டையை பற்றி உலுக்கியவளின் கைகளை விலக்கி, சுஜு, நான் சொல்வதை தயவு செய்து பொறுமையாக கேள். கத்தி ஆர்ப்பரிப்பதால் ஆகப்போவது ஒன்றுமில்லை. விஷயம் கைமீறி போய்விட்டது என்றவன் சிறிது இடைவெளி விட்டு பெருமூச்சுடன் தொடர்ந்தான். இன்று மாலை உன் தந்தை என் அலுவலகத்திற்கு வந்திருந்தார் என்றவனை, அப்பா வந்தாரா? ஏன்? அவர் எதற்காக உங்களை பார்க்க வர வேண்டும்? அப்படியானால் அந்த போட்டோ என் வீட்டிற்கும் என்றவளுக்கு கண்ணீர் எட்டி பார்க்க அவன் அமைதியாக இருப்பதை உணர்ந்து, அப்படித்தானே, சொல்லுங்கள் என்று அழுதபடியே வினவினாள். எப்போதும் சிரித்தபடி அனைவரையும் வம்பு செய்தபடி கலகலப்புடன் திரியும் சுஜி இன்று கண்ணீர் விடுவதைக் கண்டு உள்ளே ஏதோ பிசைய, சுஜு என்றபடி அவள் அருகே சென்றவன் அவள் கையை பற்றி, ஆம் சுஜு, என் வீட்டிற்கு அனுப்பியது போலவே சுந்தரின் வீட்டிற்கும் இந்த புகைப்படங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் சுந்தரின் வீட்டார் இந்த திருமணத்தை நிறுத்திவிட்டார்களாம் என்றவனை ஆத்திரத்துடன் இடைமறித்தவள், கேவலம் 4 புகைப்படங்கள் என்னுடைய நடத்தையை, ஒழுக்கத்தை தீர்மானித்து விடுமா? கல்யாணம் நின்று போனதற்கு இதுதான் காரணம் என்றால் இந்த திருமணம் நடக்காமல் போனதில் எனக்கு மகிழ்ச்சிதான் என்று ரோஷமாக கூற, பிரபுவோ மகாலிங்கம் கூறியது 100க்கு 100 சரி என்றெண்ணினான். இவள் ரோஷம் பார்ப்பவள், தன் ஒழுக்கத்தை சந்தேகிக்கும் ஒருவன் கணவனாக வருவதை விரும்பாதவள். அதனால் இந்த திருமணம் நின்று போனதில் நிச்சயம் வருத்தப்பட மாட்டாள். ஆனால் இதன்பின் திருமணமே வேண்டாம் என்று எண்ணினாள். தன் எண்ணங்களை மறைத்து அவள் பேசுவதை கவனித்தான். இதே போட்டோக்கள் திருமணத்திற்கு பிறகு கிடைத்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? என்னை வீட்டை விட்டு துரத்தி இருப்பார்களா? நம்பிக்கை இல்லாமல் எப்படி தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஒரு பெண்ணின் ஒழுக்கத்தை சந்தேகிக்கும் எந்த ஆணும் ஆணே அல்ல. என் சேலை நகையெல்லாம் எடுத்துக் கொடுக்கிறேன். இந்த போட்டோவை அனுப்பிய நல்லவனும் இதற்காக திருமணத்தை நிறுத்திய உத்தமர்களும் மாட்டிக்கொள்ளட்டும். ஈவ இரக்கமற்ற அரக்கர்கள், ராட்சசர்கள். சீச்சி, இனி என் வாழ்வில் திருமணத்தை பற்றி நினைத்தேனும் பார்ப்பேனா? கல்யாணமாவது மண்ணாங்கட்டியாவது என்று கண்ணீருடன் கோபமாக புலம்பியவளிடம், இதுதான் உன் தந்தையின் பயமே. நீ கல்யாணமே வேண்டாம் என்று வெறுத்து விடுவாய் என்று அவர் சரியாகத்தான் கூறினார் சுஜு. யாரோ ஒருவன் அனுப்பிய இந்த புகைப்படங்களை நம்பி திருமணம் வேண்டாம் என்று கைவிட்டவனுக்காக நீ காலம் முழுவதும் கன்னியாக இருப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அவன் இதையெல்லாம் மறந்து வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாகத்தான் இருப்பான். நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு கன்னியாக இருப்பாயா? முட்டாள்தனம் எனக் கூறினான். அவள் பதிலேதும் பேசாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு, நான் சொல்வதை கேள் சுஜு. உணர்ச்சி வேகத்தில் முட்டாள்தனமாக முடிவெடுப்பதை விடுத்து நிதானமாக யோசி என்றவனை நிமிர்ந்து நோக்கியவள், என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி என் தந்தை உங்களிடம் கூறினாரா என்று வினவினாள். அவளது கேள்விக்கு பதில் கூற தயங்கியவன், சுஜு, இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் குழப்பத்தை தீர்க்க நம் திருமணத்தை தவிர வேறு வழியில்லை. என் வீட்டிலும் நாம் இருவரும் நேசிப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து உன் தந்தையின் இந்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்காதே. சுஜு, நில், எங்கே செல்கிறாய்? ஏய் என்று அவன் சத்தமிட்டதை பொருட்படுத்தாமல் தன் வண்டியில் வீட்டை நோக்கி புறப்பட்டாள். இடியட்
என்று மனதுக்குள் திட்டியவன் சுஜியின் தந்தைக்கு போன் செய்து நடந்த அனைத்தையும் தெரிவித்தான். என் வீட்டில் நாங்கள் இருவரும் விரும்புவதாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் சார். இந்த போட்டோக்களை கண்டு முடிவே செய்து விட்டார்கள். அதனால் நான் சுஜியை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவர்களிடம் தெரிவித்து விட்டேன். ஆனால் சுஜிக்கு இதில் ஈடுபாடு இருப்பதாக தெரியவில்லை. நான் கூறிய எதையும் அவள் காதில் வாங்கவே இல்லை. கோபமாக கிளம்பிவிட்டாள். எனக்கு எப்படி அவளை சமாளிப்பதென்றே புரியவில்லை சார். என்னால் என்னுடன் பழகியதால் அவள் இன்று இத்தனை பிரச்சனைகளை சந்திப்பதைக் கண்டு எனக்கு உறுத்தலாக இருக்கிறது சார் என்றபடியே தலை கோதியவனை, ஷியாம், நீ வருத்தப்படுவதற்கோ உறுத்தலாக உணர்வதற்கோ இதில் உன் தவறு ஏதுமில்லை. ஏன், உங்கள் இருவருடைய தவறுமே இல்லை. அந்த புகைப்படங்களை அனுப்பியவனது நோக்கம் என்னவென்பது நமக்கு இன்னும் புரியவில்லை. அவனது நோக்கம் உன்னை அவமானப்படுத்துவதா அல்லது சுஜியை அவமானப்படுத்துவதா? இதையெல்லாம் யோசிப்பதற்கு இப்போது நேரமில்லை. தம்பி, கூடிய விரைவில் உங்கள் இருவருக்கும் திருமணத்தை முடித்தாக வேண்டும். சுஜியை நான் சம்மதிக்க வைக்கிறேன் என்றவர் சிறிது இடைவேளை விட்டு, நன்றி தம்பி என்று தழுத்தழுக்க கூற அவருக்கு பதிலேதும் கூறாமல், சுஜியிடம் பேசுங்கள் சார் என்று போனை கட் செய்து விட்டான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?